நான் எதுக்காக வெளில போனோம் கோர்ட் எனக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்திருக்கல அப்புறம் எதுக்காக என்ன 3 மாசத்துல வெளில அனுப்புறீங்க இன்னும் நான் 3 மாசம் இங்கே இருப்பேன் நான் வெளில போக மாட்டேன் என்ன தொட்டிங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் சார் வெளியே போக நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் அனுப்புங்க சார் நான் இங்கே இருக்கிறேன் என்ன விட்டுருங்க சார் நான் சொல்றது கேளுங்க ஐயோ இத கேட்க சட்டம் இல்லையா வேற போலீஸ் இல்லையா ஏய் என்ன வெளிய அனுப்பிச்சிங்க நான் கொலை பண்ணிட்டாது உள்ள வருவேன்டா ஹலோ ஆட்டோ வரும் ஆனா மீட்டருக்கு மேல 5 ரூபா கூட வேணும்பா எது தர முடியாதா அட அறிவு கெட்டவனே ஆட்டோ மீட்டரை விட செல்லி மீட்டர் ஸ்பீடா ஓடுதுடா முடியுமா முடியாதா முதல்ல போன கட் பண்றேன் நாயா ஏய் ஆட்டோ இந்த வந்துட்டப்பா சார் சார் கூப்பிட்டீங்களா நான் உன்னை கூப்பிடலையே ஆட்டோன்னு கூப்பிட்டா ஆட்டோ வராது நான் தான் வருவேன் அப்போ உன் பேர் ஆட்டோவா சார் நீங்க தப்பாவே பேசுறீங்க சார் பரதேசி பன்னாட குரங்கு மூஞ்சா பாரு சோரி நாய் மாதிரி யார் நாய்ங்கிற அப்படின்னு அவனை திட்டினா அப்ப இவெல்லாம் என்ன திட்டலையா அப்ப நான் தப்பா உன்னை பேசுன்னு எப்படி சொன்னேன் சாரி தலைவா நான் உனக்கு தலைவனா அப்ப நீ எனக்கு தொண்டை நான் தீ குளிக்க சொன்ன நீ குடும்பத்தோட தீ குளிப்பியா எது குடும்பத்தோட தீ குளிக்கவா என்னமோ டீ குடிக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற போப்பா ஏய் மவனே என்ன ஏய் ஓட்டனா நீ இங்கேயே இப்பவே என் முன்னாடி தீ குளிக்கிற யோ டீ குளிச்சா உசுறு போயிருவியா ஓ உசுறு போனா செத்து போயிருவல்ல அப்ப நீ டீ குளிக்க வேண்டாம் ஒரு பீடி இருந்தா கூட பீடி எல்லாம் இல்ல அப்ப நான் ஆட்டோல வர மாட்டேன் காலையில இருந்து ஒரு கிராய்க்கு கூட வரல செல்லுலார் பில்லு வேற மேல மேல ஏறிட்டு போகுது காக்கா பிடிச்சி சவாரி பிடிக்கலாம் பார்த்தா ரொம்ப மக்கள் பண்றானே சரி ஒரு பீடி தானே கொடுப்பான் அம்மா நீ கவலையே படாதீங்க உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாடகை வீட்டை நான் பிடிச்சி தந்துறேன் ஆஹா சாரி சார் ஸ்கூட்டர்ல பிரேக் சரியில்லை எதுக்குமா சாரி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்றது என்ன பிரேக் அடிச்சீங்க சூப்பர் பிரேக் இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்தமே ஒரு வீடு அது சூப்பரா இருந்துச்சு சார் 15000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறேன் அந்த வீட்டை எப்படியாவது முடிச்சிருங்க சார் 1500 அத கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துறேன் சார் நீங்க கொடுத்துறீங்க உங்களை எங்க பாக்குறது நாய்ங்களா அதான் அங்க தானுங்க அதானே நம்ம ஆபீஸ் ஊபி குஜராத் தான் அது டீ கடையாவுல இருக்கு அதத்தானே ஆபீஸ் சொன்னேன் அங்க தான் ஓசல் டீ ஓ கொடுப்போம் அப்படியா சார் கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா நான் போணும் ஓ நான் இன்னும் இறங்கவே இல்லையா சாரிங்கம்மா வண்டியில் ஏறினதுல இருந்து மந்திர சுட்ட மாதிரியே இருக்கு இன்னும் 2 வீடு பார்த்துருக்கலாம் ஏன் அப்பாவை போட்டு அடிக்கிறீங்க அவன் அப்பாவே இருக்கு அதனாலதான் அடிச்சிருக்கேன் பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில சக்கரை அரிசி எல்லாம் போட்டு 5 மாசம் ஆச்சு ஆனா கலர் கார்டு மட்டும் கொடுத்துருக்கா தெரியுமா உனக்கு தெரியாது உன் வீட்டுக்கு அரிசி வந்ததா வழியான்னு தெரியாது ஆனா அடுத்த ஸ்டேட் அரசியல் பத்தி நீ பேசிட்டு நல்ல வேலை காது கிஞ்சிட்டு இருந்து காப்பாத்திட்டேன் முதல்ல பெஞ்ச் எடுத்து உள்ள போடியா ஆனா என்ன நீங்க காலங்கத்தால கஸ்டமர் அடிச்சு துரத்திட்டு பெஞ்ச உள்ள தூக்கி போனா வியாபாரம் கட்டுறதா என்னடா வியாபாரம் கடா டேய் சரணபாபா ஃபாஸ்ட் ஒரு நாளைக்கு 50000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது உட்காந்து அவருக்கு வெளியில பெஞ்சு போட்டுக்கணா இல்ல அப்புறம் இந்த சாகரன் டீ வெளியில நின்னு குடிக்க மாட்டானா தொழில் ரகசியம் டேய் முதல்ல பெஞ்ச் எடுத்து உள்ள போடுறா டீ கடையில செலவுலயும் வெளியில பெஞ்சு போடுறது நிறுத்துக்கடா அப்பதான் இந்த வெட்டி ஆபீஸுக்கு தொல்லை அடங்கும் வேலைக்கு போவானுங்க இல்லைன்னா ஏன் வேலை கிடைக்கலன்னா யோசிப்பானுங்க மூர்த்தி பாரு சந்தேகமே வேணாம் மூர்த்தியே தான் ஐயோ இந்த ராகுகால 6 மாசம் கழிச்சல வரணும் முந்திய வந்து நிக்கிறேன் நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன் கேட்டானா காட்டி கொடுத்துறாங்க நீ அந்த பழைய பாக்கி 30 ரூபா கொடுக்கறத பொறுத்தா நான் மூர்த்திட்ட சொல்றேன்னு சொல்லாது வீக் பாயிண்ட் பார்த்து அடிக்கிற பாத்தியா இல்லனா உங்ககிட்ட வாங்க முடியாதுலப்பா என்ன மாம்ஸ் நம்மள பார்த்து ஒளிரா இறாம நான் வச்சுக்கிறேன் ஏய் வண்ண இறங்குடா ஏப்பா நான் எங்கப்பா இருக்கேன் எங்க கொண்டாந்து விட்டுருக்க அதெல்லாம் பொறுமையா சுத்தி பாரு தெரியும் மீட்டர் எவ்வளவு பாரு 60 ரூபா 80 காசு தூக்கத்துக்கு தூக்கம் வருமானத்துக்கு வருமானம் ஐயோ 60 ரூபா 80 காசு ஆகுதுப்பா வெரி குட் ஓட்டிட்டு வந்ததுக்கு 80 பைசா கழிச்சுக்க 60 ரூபாய் கொடு அதாவது தம்பி இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கேட்பான் ஆமா அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கொடுப்பான் அதானே நியாயம் இப்ப நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க என்கிட்ட அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன நான் ஒண்ணும் பண்ற மாதிரில போ புரியலையா இப்ப நான் முதல்ல இருந்தே சொல்றேன் பாரு இந்த சீட்ல உட்கார்ந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு பாப்பா என்ன செய்யற காசு எடு காசை என்ன காசு ஏன் ஆட்டோப்பா போ வேணா ஓ ஆட்டோ வருதா படுக்க வச்சு ஓட்டுறது யாரு நான் கேனேனா என்ன அடிக்க வர நீ என்ன காசு வேணும் அவ்வளவுதானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அடிச்சு புடுங்குறாங்க என் புத்திய செருப்பால அடிச்சு செருப்புல ஷூதா இருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் 80 காசை கட் பண்ண கூடாது
60 என்பது கரெக்டா குடுக்குற. ஐயோ ஐயோ இந்தப்பா புடி போ ஆளை விடு போ. இன்னும் 20 காசு. ஐயோ 20 பைசா பெண்ணியே அப்புறம் வாங்கி போ. ஏய், நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணு தெரியாது. இப்ப எனக்கு 20 காசு வேணும். ஐயா 2 கண்ணும் தெரியாத கபோதிங்கய்யா, கொஞ்சம் ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. அம்மா ஏன் கேட்ட காசு எடுத்து திருட்ட நாய போடுற காசை. உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. அத நான் சொல்லணும்டா. ஏய் ஏய் பாத்தியாப்பா ஏண்டா அண்ணன் முன்னால அடிக்கிறியே அவர் கோவம் வந்தா உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமாடா? ஏய், சும்மா இருடா. இந்த 10 ரூபாய் நீ கொஞ்சம் வீக்கா இருக்க, நல்லா சாப்பிட்டு 4 சாப்பா சாப்பிட்டு. அட பாவிகளா 20 பைசாக்கு என்ன நம்ப மாட்டேன்டா அவன் 10 ரூபா போடுற நீ. ஏய், அது எனக்கு உனக்கு இருக்க டீலிங். 20 காசு கொடுக்க வக்கில்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா எம்ஜிஆர் தொப்பி? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது ஏய். முடிந்த பின்னர். ஏய், 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 ஏய். முடிக்க முடியுதா உன்னைய? இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துற நீ? என்ன கண்டு விட்ட நீ? ஏய் அடிச்சு முடிச்சாச்சு போய் அப்படியா? படமா பாரு. வந்துட்டா அப்பாடா இப்பதாப்பா மனசு திருப்தியா இருக்கு. இந்த வீடு அவன்கிட்ட வர மாட்டேங்குது ஏன்? வரும் வரட்டும் போடா. நடிகா என்னங்கடா கடை நடத்துறீங்க? உட்காந்து டீ குடிக்க ஒரு பெஞ்ச் இல்லாம ஏன் பெஞ்ச போட்டன்னு ஒருத்தன் அடிக்கிறான், ஏன் பெஞ்ச போடலன்னு ஒருத்தன் அடிக்கிறான். அம்மா ஏமா இந்த நாயிலுக்கு நடுவில் என்ன பெத்த? ஏய், உங்க அப்பனோட என்டர்டெயின்மெண்ட் பத்தி இங்க பேசாத. ஆமா, மணிமாமா இல்ல? அந்த நாய் இங்க வராது. அந்த நாய் எனக்கு 30 ரூபாய் கடன் கொடுக்கணும். அது எப்படி வரும்? அம்மா மாமன நாயின்னு சொல்றியா? அந்த நாயை நீயே தர்ற. ஒண்ணுல வர வழியில ஒருத்த 10,000 ரூபாய் கொடுத்தான், மாமன் கையில கொடுத்துறான்னு. அத குடுக்க தென்ன இவ்வளவு அப்பா. கேள்வி கேக்குற? மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாப்ளே மாமா மாப்ளே மாப்ளே மாமா மாமா மாப்ளே மாமா மாமா மாப்ளே மாப்ளே மாமா மாமா ஐயோ மாப்ளே. சும்மா உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிருந்தானுங்க. அவனுங்களை கடையை விட்டு தொடுத்துட்டு வியாபாரம் நடக்கிற இடத்துல 2 பேரும் சாவு குத்து குத்துறீங்க. நான் செட்டாடா போயிட்டேன். ஏய் வாய மூடுறா. ஒளிஞ்சுக்கிற மாப்ளை கிட்ட சொல்லாதீனா வார்த்தைக்கு வார்த்தை நாய்க்கிறே நீ. ஜாடிபுரம் தள்ளி விட்டுருவேன் போட்டா. ஏய் மாம்ஸ், என்ன பத்துன்னு உள்ள ஒளிஞ்ச. ஐயா உன்னை பார்த்து நேருக்கு போகுங்க. இந்த 10,000 போடு. அவன் 30 ரூபாய் கேட்பான், எனக்கு கொடுத்துடலாமா? கடன் நன்மை குறிக்கும். அது என்ன மாமா, கடன் அன்பை முறிக்கும். நீங்க தான் அவனுக்கு 30 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியதானே? மாப்ள என்னைக்கு ஒருத்தன் கிட்ட கடன் வாங்குவோம் அப்பவே அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுல முடிவோட தானே வாங்குறோம். இப்போ 30 ரூபாய் கொடுத்தனா லாஸ்ட் தானே. அன்பு கிடையாதா? 10,000 ரூபாய் கொடு. ச்சே, உனக்கு கேவலமா இல்ல? என்ன கேவலம்? 6 மாசம் ஜெயில இருந்து அதை விட கேவலமா? 10,000 ரூபாய் கொடு மாப்ள. நோ நோ நோ, குட் பிஹேவியர். 3 மாசத்துல வெளில அனுப்பிச்சிட்டாங்க. கைதுக்கே காண்டக்ட் சர்டிஃபிகேட் 10,000 ரூபாய் கொடு மாப்ள. அதெல்லாம் விடியா, இத பத்திரமா பிடி. இதுல 1000 ரூபாய் இருக்கு. எதுக்கு? ஜெயில நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. சாயங்காலம் 5 மணிக்குள்ளார 1000 ரூபாய்ல வாடகை வீடும் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நீ எனக்கு வீட பிடிக்கிற என்ன? ஐயோ நான் வாங்கலப்பா. ஐயா நான் கொடுத்துட்டேன். நான் வாங்கலப்பா. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட அட, நீ கொடுத்துட்டேன். யாரு எனக்கு தெரியாதுப்பா. சாயங்காலம் வீட பிடிக்கிற. நான் இல்ல, வாங்கலப்பா. உடப்ப. எவ்வளவு பணம்? டேய் எங்கடா பணத்தை எடுத்து போற? டேய் குறா. கிஸ்கில் அக்கடி. இது கவர்மெண்ட் பணம், நான் கண்டெடுத்த பணம். கொடுக்க மாட்டேனே. அடி செருப்பா. டேய் பணத்தை குறா. டேய் கிறிஸ்டியன் நில்றா நாயே. ஐயோ அதுவும் போச்சு. அரே டேய் நில்றா. புடி, புடி வேணாம். ஏய், விடப்பா. ஏய், விடப்பா என்ன? ஏய், விடு, விடு. விடுடா, நான் எப்படிடா பிடிக்கிறேன்? ஏய், விடப்பா. ஏய், அடி என் மேல படுது. ஏய், விடுடா. ஏய், விட்டுறான்டா. டேய். ஏய், விடு. ஏய், மறுபடியும் அடி என் மேல படுது. இன்னொரு அடி என் மேல பட்டுச்சு. ஏய், மரியாதை நோடுறா. விட முடியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? பண்றேன் பார்ப்ப.
என்ன? இல்லைங்க ஸ்கூட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டிசைன் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது. ஆமா இதெல்லாம் பேசுவீங்க. ஆனா மேல தங்க வைக்கிறதுக்கு டெனன்ட் மட்டும் கூட்டிட்டு வர மாட்டீங்க. ஒரு டேலண்ட் இருக்கானுங்கம்மா. ஆனா அனாதை கல்யாணம் ஆகிறவன் வீட்டுல வயசு பிள்ளை இருக்குதுங்க முடியாதுன்ட்டேன். பரவாயில்ல பையன் நல்லவரா இருந்தா போதுமே. பையன் இல்லைங்க பெரிய ஆளு ஓரளவுக்கு ஒழுக்கமானவனுங்க. இல்ல மேல பெரிய இடம் பேச்சுலரால இவ்வளவு வாடகை கொடுக்க முடியுமா? ஐயோ உங்களுக்கு வேண்டியது என்னமா 10,000 அட்வான்ஸ் 2,000 வாடகை அதெல்லாம் அவர் சரின்னு சொல்லிட்டாருமா. அப்படியே என்ன பிரச்சனை இல்ல. கமிஷன் நம்மளுக்கு 2% எப்ப பார்த்தாலும் கமிஷனை பத்தி தான் பேச்சு. முதல்ல டெனன்ட் கூட்டிட்டு வாங்க அப்புறமா பேசிக்கலாம். 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் டிக்கெட் ஆகி போச்சுப்பா போங்க முடிஞ்சது. 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 60 ரூபாய் 20 ரூபாய். எப்படியாவது படம் பார்த்துட்டு தான் போனோம். இப்ப யார் உனக்கு டிக்கெட் கொடுக்கற நிக்கிறா? பச்சிங்க டிக்கெட்டுக்காக அலைது போல இருக்கேன். பறக்கிறதுக்கு முன்னாடி அமுக்கணும். என்ன பண்ணலாம்? 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய். என்னடி இவ 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் விக்கிறான். 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் பிரதர் டிக்கெட் வேணுமா? 20 ரூபாய் டிக்கெட் 20 பிரதர் டிக்கெட் இந்த ஷோக்கு தானா? பின்ன நான் நேத்து டிக்கெட்டா விப்பாங்க. எத்தனை டிக்கெட் வேணும்? இல்ல நாங்க 5 பேர் வந்திருக்கோம். டிக்கெட் இருக்கா? என்கிட்ட 4 டிக்கெட் தாங்க இருக்கு. எங்களுக்கு 5 டிக்கெட் வேணுமே. 4 தானே இருக்கு. என்னடி பண்றது? சரிடி நீங்க 4 பேரும் போய் பாருங்க. நான் ஃபேமிலியோட பாத்துக்கறேன்டி. ஆமாண்டி அவ ஃபேமிலியோட வந்து பாத்துக்கோடி. நீங்க மிஸ்டர் டிக்கெட் மட்டும் கொடு. நோ கமெண்ட்ஸ். காசு ப்ளீஸ். கொடு. என்னடா இவ்வளவு இருட்டா இருக்கு? நம்பரே தெரிய மாட்டேங்குது. பணத்தை மட்டும் வாங்கிக்கிறானுங்க நம்பர் தெரியற மாதிரி பல்பு மாட்ட மாட்டேன்றானுங்களே. இருங்கடா உங்களை வெளில வச்சுக்க. மாமி ஆள மாத்திட்டீங்களா? ஓ குடும்பத்துல குழப்பம்தான். மேடம் சீட்டை மாறுறீங்களா? மேனேஜர் ஏசிய போடப்பா. ப்ளீஸ் நாங்கெல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறீங்களா? ஒண்ணா வந்தா பிரிய மாட்டீங்களா? யோ உட்காரியா. சாரி பாத்தீங்களா உங்களால எனக்கு எவ்வளவு தொல்லைன்னு. பேஷன் மாறி உட்காருங்க மேடம். சீ தி டிக்கெட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் சார். ஐயையே. நீ அக்கா தங்கச்சியோட பிறந்ததுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். நாங்க அக்கா தங்கச்சி தான் பேசிட்டு இருக்கோம். நீ ஏன் மாமச்சர் நினைச்சுக்கிற? நீ உருப்படவே மாட்ட. நீ உருப்பட்டுக்க. ஏங்க நம்ம சீட்ல உட்கார நம்ம நாட்டு உரிமை இல்ல பாத்தீங்களா? ப்ளீஸ் மாறுங்க. தூரம் ஒண்ணும் இல்ல சார். அங்கனே பக்கத்துல தான். அங்கனே நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா தூரம் இல்ல உங்களுக்கு. ப்ளீஸ் எழுந்திருங்க மேடம். 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுக்கும்போது நினைச்சேன் பாருங்க. ஹார்ட். படத்துல காமெடி முடி வந்தா சிரிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏச்சில தூங்கத்துக்காக தான் மாமா இந்த டிக்கெட்டே ஒதுக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே காட் பிளஸ். ஆமென். இன்னைக்குள்ள டீ கொண்டாந்துருமா? அடேங்க அப்பா எரிச்சிடாத. அதுல குறைச்சல் இல்ல ஆட்ரா பூசாரின்னு நானா. பரவாயில்ல சார். நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. யாரோட நல்ல காமெடியா பேசுவாருங்க. தேங்க்ஸ். என்ன மோந்து பாக்குறீங்க? இது கார்பரேஷன் வாட்டருங்களா? ஆமா. ஃப்ளவர் பாம் மாட்டாடிக்குது. யார் என்னமோ பிசினஸ் பண்றா சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? அதான 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா 20 ரூபா டிக்கெட் 40 ரூபா டிக்கெட்டா? அதான புக்கிங் லைன் கையில போட்டு இந்த ரயில்வே டிக்கெட்டுங்க. டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. யா நீங்க ஃபேமிலியோட ஏதாவது ஃபாரின் போறனா கூட மாப்பிள்ள அரேஞ்ச் பண்ணுவாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இத கர்ச்சி போட்டு இடம் முடிச்சு டிக்கெட் போட்டு. நம்ம தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் பார்த்தானே மாமா நம்ம சிமித்திய மாட்டி விட்டானே. இது என் யங்க சிஸ்டர் சுமதி சார். ஷீ இஸ் டூயிங் a second year BSc Okay. mathematics. நம்ம வீட்லயே ரொம்ப நாளா வேலை செய்யுங்களா? என் தங்கச்சி சார். ஹலோ சிஸ்டர். ஹலோ. ஆமா சிஸ்டர். தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னாங்கல்ல. சார் எங்க வீட்ல தங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன கண்டிஷன் தான். உங்களுக்கு மேல தங்குறதுக்கு கட்டில் சேர் எல்லாமே இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது வாடகை கேப்பீங்களா? சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி. அப்புறம் 1ஆம் தேதி கரெக்ட்டா கேட்காமலே வாடகை கொடுத்துடணும். அதெல்லாம் மாப்பிள்ள கரெக்டா கொடுத்துறாரு.
ராத்திரி 9 மணிக்குள்ள கேட்டை பூட்டிடுவோம். ஐயோ வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கிற வீடு இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்ட் டைம் வந்து மாப்பிள்ளையை போட்டிடுவாரு. அப்புறம் 7 மணிக்குள்ள தண்ணி அடிச்சிடணும். ஐயா மாப்பிள்ளை 6 மணிக்கே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னங்க 6 மணிக்கெல்லாம் நம்ம தண்ணி அடிக்கிற நேரமாச்சே. அப்ப நாம 5 மணிக்கே தண்ணி அடிச்சு முடிச்சிடணும். ஆமா ஆமா. தாத்தா ம்ஹும். ஓ நீங்க குழாயில தண்ணி அடிக்கிறது சொன்னீங்களா? ஆமா. நாங்களும் அதான் சொன்னோம். எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சரி. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யார்கிட்ட கொடுக்கணும்? கொடுங்க. ஐயோ மாமா, பணம் தான் நம்ம கொண்டு வரல மாமா. நாம கொண்டு வரலையா? நாங்க கொண்டு வரலையா? நீ வேற நான் பிசினஸ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு பெருமையா சொல்லிட்டேன். நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறத அந்த பொண்ணு பாத்துட்டா. நான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் நான் வீட்டுல சொன்னான்னு வச்சுக்கேன், நமக்கு அசிங்கமாயிரும்ல. அட காட்டி கொடுக்குறவளா இருந்தா அப்பவே காட்டி கொடுப்பால. ஓ அவங்க வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு வந்திருப்பா. நீ எங்க காட்டி கொடுத்துரு அவன் பயந்துருப்பா. ஆமா கரெக்ட். மாப்ள அவ அடிக்கடி வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு போற பொண்ணு. நீ தியேட்டர்லயே பிளாக் டிக்கெட் விக்கிறவன். 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கு காம்பினேஷன்? உனக்கு மேட்ச் ஆன முடியாதான். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியா நான் கவுந்தா போதும், உனக்கு கமிஷன் வரணும் அவ்வளவுதானே. மாப்ள அந்த சிறுசு நல்லா கும்முனுக்குதுல. இல்ல வயசுக்கு மீறி வளர்ச்சின்னு சொன்னேன். விட்டடா, அந்த வீட்டுக்கு நான் குடி போனாலும் முதல்ல நீ வரக்கூடாது அந்த வீட்டுக்கு. தண்ணி வாங்கி கொடு மாப்ள. அதான் கமிஷன் கிடைக்குதுல, வாங்கி கொடு. மாப்ள நான் பையன் ரூம்லயே வச்சுட்டு மாப்ள. நீ எப்ப பையில காசு வச்சிருக்க? இங்க இருக்குல்ல, பாப்பலாம். மாப்ள அது செல்ல கிழிஞ்சு நோட்டு. இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கும்மாளம் போட போற கடவுள. ஏ கடவுளே. வாய் மூடுங்கடா. என்னடா ஏ கடவுளே பி கடவுளேன்னு கடவுளுக்கு இன்சியல் வச்சு கூப்பிடுறீங்க? ஒழுங்கா பண்ணுங்கடா. யோ என்ன எங்க சத்தம் வளவலன்னு பேசிக்கிட்டு வந்தமா குடிச்சோமா போனோமான்னு இல்லாம போலீஸ்க்கு போன் பண்ணிடும் ஆமா ஜாக்கிரதை. இது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பார் அட்டாச் ரெஸ்டாரண்ட் நடத்துற போலீஸ் வைக்கிறது சுண்ட கஞ்சி பேசுற ஐஸ் பிள்ளைகிட்ட என்னையா பேச்சு பேசுற? தண்ணி மாப்பிள அது ஆத்தான்னு நினைச்சிட்டேன். போயா எல்லாம் மேலதான் இருக்கிறாங்க. மாடியில நேத்த நைட்டெல்லாம் நம்ம சில்ட்ரன் எக்ஸாம்க்கு படிக்க முடியல, அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. இவெல்லாம் சுத்த ரவுடி பசங்க. சார் ஒரு ஆள் குடி வந்தா சார், ஒரே நேரத்துல இப்ப 10 பேர் மேல இருக்காங்க சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். கணேசா மேல போய் உனக்கு கூட்டு. நீங்க எங்கே இருங்கோ, நீங்க மேல போனா பிரச்சனை ஆயிடும். இவாள நான் இஷ்டம் போறேன், வாங்கோ. டேய் எந்திரா. யாரா? டேய் ஐயா கூப்பிடுறா, எந்திரா. ஐயா என்ன அதான் டிபார்ட்மெண்ட்ல புது போஸ்டிங்க. டேய் எஸ்ஐ கூப்பிடுறா. எஸ்ஐலாம் அப்படி சொல்லியா? அதான் ஐயா எஜமா குஜமான்ட்டு முட்டா பசங்களா. இன்னும் உங்களையே இந்த கிழி கிழிக்கிறான். டேய் ரொம்ப திமிரா உனக்கு. கம்பு வச்சிருக்கானுங்கடா அடிப்பானு போடுறது. டேய், கீழே இறங்கு. வச்சுக்க. சார் வாடாக்கலிங்க சார் கடையில் போனோம். ஓடால. குட் மார்னிங் சார். டேய் வாங்கடா. என்னடா அங்க பிரச்சனை? என்ன குடிச்சிட்டு கலடா பண்றீங்களா? இல்லை இது கலாட்டம் ஒன்றும் பண்ணீங்க. நான் 3வது ரவுண்ட்லேயே ஃபிளாட் ஆகிட்டேன். ஏன் கலாட்டம் பண்ணியா? அடையாம போய் சொல்லிட்டேன். ஆமா சார், குடிச்சோம், கேலாட்டா பண்ணோம். இப்ப நான் ஜெயில போட போறீங்களா? போடுங்க. அப்பா சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்களை காலி பண்ண சொல்லுங்க. யோ குடிச்சுட்டு பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா காலி பண்ணிடுங்க. ஓஹோ மாப்பிள இவங்க தான் பப்ளிக்கா? பப்ளிக் ஏப்பா பப்ளிக்ல யாரும் அட்வொகேட் இருக்கீங்களா? ஏன் இல்ல குடியிருக்கிறவன வீட்டை காலி பண்ண சொல்லணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் 2வது அட்வான்ஸ் பண்ணி இவங்க கையில் இருக்கு, அதை இவங்க கொடுத்தா தான் அதை கொண்டு போய் நாங்க வேற இடத்துல கொடுத்து அந்த வீட்டு குடி போக முடியும், இதை காலி பண்ண முடியும். இப்ப நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டா நாங்க பொசிஷன் கொடுத்துறோம். உங்க பொசிஷன் எப்படி இருக்கு? எனக்கு முன்ன பின்ன தெரியாதவனே வீட்டுல குடி வச்ச. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்கல. புரோக்கர் அனாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னான், அதான் ஏமாந்துட்டேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அவன்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற? நீ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னா அவன் மூஞ்சில தூக்கி வீசிடுவேன். ப்ளீஸ். அவ்வளவுதானே? ஒரு 10 நாள் பொறுத்துக்க. அம்மா தாயே, உன் சக்தியால மூர்த்தி மனசு முழுசா மாத்தி கணவர்களை வாழ்க்கை நிஜமாக்கி கொடுத்துருமா? ஹலோ ஆட்டோ வருமாப்பா? வரும் சார். எங்க சார் போகணும்? பிள்ளையார் சுத்தணும். சுத்திரும் சார். யோ எந்திரியா, சவாரி வந்திருக்க. போலாம் சார். அங்க ஒரு சின்ன சந்தேகம் சார். கேளுங்க. இல்ல நம்மளுக்கு பரம்பரை வழக்கியா இல்ல விபூதி பசங்க வசதியா நூல் கட்டி அடிச்சுதா? இதெல்லாம் எங்க பரம்பரை கிப்டியா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வாயா. பெரிய ராஜ பரம்பரமா சொல்லிட்டு பரம்பரை பாரு. ஆளும் முகரையும் மண்டையும் இதெல்லாம் ஒரு சவாரின்னு செலக்ட் பண்றீங்க, அசிங்கமா இல்ல? வாட்டா இருக்கிற ஒழுக்கத்துக்கு அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா வருவாங்க. வாயா மூடிட்டு
கமிஷன் ஒழுங்கா வெட்டிடணும் 10 பைசா தர மாட்டேன். சார் பெட்ரோல் 9 பாயிண்ட் தான் இருக்கான் பின்னாடி ஆட்டோல இருக்க ஏ, என்ன இந்த வேலை பாக்குற? ஒரு வாடா வேண்டாம் ஆஹா, எந்த நேரத்துல கவுத்துற எந்த நேரத்துல நிமித்துறேன்னு தெரிய மாட்டேங்குதே. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்றுப்படைதனிலே. ஏ தாடி, ஏன் பிள்ளையார் இருந்து முறிய மாட்ட போற அசிங்க பிடிச்ச மாதிரி? பிரதேஷ் தாண்டா ஒரே குடும்பம் தானே வேணே ஏடா ஃபேமிலி பிரிக்கிற என்னப்பா இங்க நிப்பாட்டிட்டீங்க? யோ, கோயில் வந்துச்சு அப்புறம் இங்க நிப்பாட்டாம என்ன பண்ண சொல்ற? யோ உங்க கோயிலுக்கா கூட்டி வந்தேன். வேற பிள்ளையார் சுத்து தானே கூட்டி வந்தேன். ஆட்டோலே வா. ஆமாப்பா ஒரு சுத்து நானே சுத்திடுவேன். ஆனா 100 சுத்தணும்ல. 100 சுத்தியா சுத்துற கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? யோ என் வேண்டியது அதான்யா. கை காலம் பயங்கர டயரா இருக்கு. மரியாதை ஆட்டோல ஏறி சுத்து, சீக்கிரம் போகணும். என்னன்னு நாட்டுல கிறுக்கிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஆட்டோல சுத்தினா ஒரு கோச் வர ஆண்டவன் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல இது. என்ன ஆச்சுங்க சௌரி மலைக்கு போறானுங்க கையால் வலிக்குன்னா டோலியில் போறது இல்லையா அவர்னால முடியல ஆட்டோல சுத்துறாரு முடின்னு சுத்திட்டு காசு வாங்குவியா சபாஸ் சார் சரியான ஆள் சார் நீங்க. நாட்டுக்கு உங்க மேல தான் தேவை. ஆமாமா சுத்தி முடி யார் வேணும் நான் முடிவு பண்றேன் யோ, சும்மா உட்காரியா மண்டையும் ஆளையும் பாரு. நல்லா பழனி படிக்கட்டு மாதிரி பட்டி எடுத்து வந்து சாப்பாத்து சோபாத்து மறைஞ்சு சுத்துறதுக்குலாம் டைம் வேஸ்ட் பெட்ரோல் எப்படி சிக்கனப்படுத்தணும் இன்டர்நேஷனல் லெவலில் திங்க் பண்ணிருக்கானுங்க இப்படி கோயில சுத்துறதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க கிரிமினல் இதெல்லாம் திருத்தவே முடியாதா பிள்ளையாரப்பா ஆட்டோ சுத்தியே டயர்ட் எவ்வளவு ஆச்சுன்னு பாரியா சீக்கிரம். 60 ரூபா வருதுண்ணா. 1 2 இந்தாயா என் பங்கு 30 ரூபா. ஏன் 30 ரூபா வர்ற? என் கூட ஜோடி சேர்ந்து சுத்தினியா இல்லையா? ஆமா. உனக்கும் பாதி புண்ணி வருதுல்ல. உன் புண்ணியத்துக்கு நான் எதையா காசு தரேன். அப்படி போடுற என்னன்னு சொல்றாம? நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன் சபைக்கு வானே. டேய் நாங்களே கிரிமினல்ஸ் எங்கிட்ட நீ வேலை கட்டுற ஆனா ஆட்டோவில் ஆண்டவனை சுத்தும் போதே நினைச்சுடா நீ ஆட்டை போறாள்னு என்னங்கிற அண்ணே ஆட்டோங்காடி 100 சுத்துனேன். இது 50 காரணம் வச்சுங்க 1000 சுத்தி இருப்பேன். 1000 சுத்தினா இன்னைக்கு லட்சம் சுத்தி சுத்த போறீங்களா எப்படின்னு? எப்படியா எடுத்தியா ரெண்டா இருக்குல்ல? எடு ஒரே போட போட்டேன் சரி கத்துக்க இந்த மாதிரி டைம்ல தான் கத்துக்க முடியும் எங்க ஒரு இடையில நீ விட்டு ஆனா போலீஸ்லயே இதை ஸ்டார்ட் எப்படியோ ஓடிட்டாயா இருக்கட்டும் 30 தெரிச்ச என்ன காசை காணா வெறுக்கையா இருக்கு கீழே போட்டனா ஆஹா தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனாவுல இருக்கா வா தேங்க்யூ ரவி குடாக்குண்டனும் ஒன்னா உட்கார்ந்து கும்புறாங்களே சிக்கிருவோம் போல் இருக்கே சாமி அவனுக்கு ஒரு ஆட்டோக்காரன அவர் குழந்தை பையன் நம்ம ஸ்கூட்டர்ல அமைச்சிருப்பாரு அதுக்கு வேற வேலை இருக்கு அவன் குழந்தை பையனா பயங்கர லொல்ல இது என்னது கொக்கோ கோலா அமெரிக்காரனது இதுலயே அவன் கரெக்ட் ஆயிடுவான் பாரு ஹலோ ஹலோ how are you இந்தா குடி no 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 I am very sorry என்ன குடிக்கவா குடிச்சு பழக்கலப்பா அட பழக்க குடுடா என்னடா மரியாதை இல்லாம பார்வை பார்வை மூச்சு முகம் சரி உட்கார கேட்டியா என்ன நீ அவன மாதிரியா மரியாதை இல்லாம உட்காந்து சாரி பிரதர் என்ன என்ன டேய் வெறும் கொக்கோ கோலா குடிச்சிட்டு உனக்கு இவ்வளவு குழப்பம்னா போட்டிருக்குமா அடிச்சு எனக்கு அப்புறம் இருக்க ஓகே ஓகே நீ குடிச்சிட்டு தான் அடிச்சா பரவாயில்ல கௌரவமா இருக்குன்னு விட்டேன் நான் நீ இந்த கொக்கோ கோலா குடிச்சிட்டு தான் இந்த ரவுஸ் விடுறியா அமைதி காம்ப்ரமைஸ் தலைவா வணக்கம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சாரி 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 தேங்க்ஸ் பெரியவங்க சொல்றாங்கல்ல தேங்க்ஸ் தேங்க்ஸ்
அக்கா நம்ம வீடு ஸ்கூட்டர் காணுக்கா. என்ன வாசல்ல தானே நிறுத்தி வச்சிருந்தேன். ஏயா ஸ்கூட்டர் காணாம போச்சுன்னா இங்க வந்து கேப்பியா? இந்த ஏரியால தான் காணாம போனா எங்களை தான் கேக்குறதா? கிட்ட போட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி போறீங்க நீங்க. பில்டிங்ல ஒரு வஸ்துவை காணும்னா உங்களை கேட்கப்படாத. நானாவா வந்து கேக்குறேன், அவ கேட்க சொன்னா. அவ கேட்க சொன்னா நீ கேப்பியா? நீ நோண்டி நோண்டி கேக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அதை எடுத்து கொண்டு போய் அடமானம் வச்சு தண்ணி போட்ட மாதிரில இருக்கே. போயோ போயா. அவங்க ஸ்கூட்டர் காணோம்னா அவங்க கேக்கிட்டேன். நீ அவங்களுக்கு வைக்கலையா? எங்க தாத்தா லாயர், எனக்கு லா பிடிக்கல, அதனால அம்பர்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பூஜா வச்சுட்டு பிசினஸ் சொல்லு போயா. ஏய் ரொம்ப அதிகமா பேசாதடா அவனே. இத பாருங்க, நீங்க திருந்தீங்கன்னு ஒண்ணும் சொல்லல. என் கைநதி கொண்டா காணோம். நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம், அவ்வளவுதான். பாக்கலனா பாக்கலன்னு சொல்லுங்க. அத நீங்க வந்து கேட்க கூடாதா? இங்க நிக்கிற இந்த போல்ட் அது கேட்க கூடாதா? பிளக் தான் வந்து கேட்கணுமா? ஏய் மாடி மேல வந்த குடுமி கூத்தாடிடும் ஜாகிரதை. அவர் கேட்டா என்ன தப்பு? எங்க பக்கத்து வீட்டுக்காரரு ரொம்ப நாளா வேண்டியவரு கேட்டாரு, என்ன தப்பு? பாவம் அவரையும் திட்டுற. இல்ல வீட்டுக்காரர் கிழவன் திட்டினா அப்பெல்லாம் பேசாம இருந்தீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் திட்டணும் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? என்ன லிங்க்? அட பாவி, நீ சும்மா இருக்க மாட்டேன், கண்ட இடத்துல வாயை வச்சுக்கிட்டு. நீங்க வந்து அறிவில்லாம பேசிக்கிட்டு நீ சும்மா இரு. என்கிட்ட வரீங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. இவன் யாருவன் புதுசா வர்றான்? ஏயா என்ன அப்படி பண்ணிட்டீங்க? அன்னைக்கு என் ஆட்டோ கொண்டு அடகு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. சரி என் ஆட்டோ நான் போய் எடுத்து வந்துட்டேன். நேத்து என்னன்னா கென்னடி கொண்டா கொண்டு போய் அடகு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. அதை யாரு போய் எடுக்கிறது? ஆமா அது என்ன 6500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க மாடா? நீ தானே குடிச்சா பெரிய யோகியமா பேசிட்டீங்க. என்னங்கடா சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேசுவோம். என்ன பிரெஞ்சு எங்க விட்டு கோண்டா கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சிருக்கீங்க? அது ஹோண்டா இல்ல, கெனடி ஹோண்டா. ஏதோ ஒண்ணு. ஏய் கிழவி என்ன என்ன இப்போ? நான் தான் வண்டியை வச்சு தண்ணி அடிச்சேன், காசு இல்ல அப்படி பண்ணேன். ஒரே அடியா பேசிட்டே போற. உனக்கு வண்டி வேணும்னா காசை கொடுத்து வண்டி எடுத்துக்க. ரொம்ப பேசுறேன், பேச வாய் இருக்காது. என்னங்கடா அடாவடித்தனமா? ஏமா இதாமா வேலை உங்களுக்கு. நான் சிக்கிக்கிறேன் இவங்கிட்ட. மாப்பிள்ள ரவுடி அவங்கிட்ட மோதி ரிஸ்க் எடுக்காதீங்க. நீ தானடா அவனை கொண்டாந்து குடி வச்ச? என்ன போய் சொல்ல? என்ன அவனுங்க இப்படி பண்றானுங்க? குட் மார்னிங். காலையில உங்களுக்கு டீயா காஃபியா தெரியல. எனக்கு ரெண்டும் ஓகே. சோ நான் டீயும் கொண்டு வந்திருக்கேன், காஃபியும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க. என்னாச்சு? ராத்திரியெல்லாம் தூங்கலையா? யோசிச்சுட்டு இருந்தேன், வீட்டை விட்டு போலாமா வேணாமன்னு. ராத்திரி பூரா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். தெரிஞ்சிட்டேன்னு கண்ணீர் விட்டியே. நான் இருந்தா உங்களுக்கெல்லாம் உதவியா இருக்கும். உன்கிட்ட இருந்து எந்த உதவியும் நான் எதிர்பார்க்கல. உன்னால போக முடியுமா முடியாதா? முடியும். ஆனா என்னால இப்ப போக முடியாது. மேடம், நீங்க சொன்ன மாதிரி மனுஷன் நல்லவன் தான். ஆனா சூழ்நிலை தான் அவனை தப்பாக்கிடுது. உருக்கித்தனத்துக்கு தன்னல விளக்கம் வேற. காலி பண்ண மாட்டாரா? படி போலாம். Excellent property. Good morning. குட் மார்னிங். இங்க சுந்தரிங்கிறது நீங்க தானே? எஸ். என்ன விஷயம்? உங்களுக்கு பன்னீர்செல்வம் தெரியுமா? தி ரியல் எஸ்டேட் டைகூன். யா, அவர் தான் எங்க அனுப்பிச்சு வச்சாரு. இன்னையிலேருந்து இந்த திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு அஸ். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர்லயும் 2 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. ஸோ பிரச்சனை பண்ணாம எங்க வீட்டை காலி பண்ணணும். என்ன மிஸ்டர் விளையாடுறீங்களா? நீங்க யாரு? நாங்க ஏன் வீட்டை காலி பண்ணணும்? நீங்க பொம்பளைங்கிறதால தான் இவ்வளவு நின்று பேசிக்கிட்டு இருக்க. வர்ற நியூ இயர் இருக்கும் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பன்னீர் பத்தி தெரியாது. இட்ஸ் வெரி பேட் ஹெல்ப். ஹலோ மிஸ்டர். ரொம்ப மோசமானவன். புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஹலோ, 20 பைசா. இந்த 20 பைசாவை உனக்கு கொடுக்கறதுக்காக காலையில இருந்து நாயா பையா உன்னை தேடி அலைஞ்சிருக்கேன். கையில இருக்க காசை எடுத்துக்கிட்டு அந்த தொப்பியை தலையில வை. எடுத்து காசை. என்ன என்ன மன்னிச்சிருப்பா. ஏன்? நான் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன். என்னால நிறைய பேர் கஷ்டம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதானே வேணாங்கிறது. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த 20 பைசா இப்ப வாங்க மாட்டேன்ட்டு நாளை பின்ன ஆட்டோ போறப்ப வழியை மறிச்சு வம்புழுப்ப, அப்புறம் உனக்கு எனக்கு பிரச்சனை ஆகும். இதெல்லாம் வேலை பண்ண உன் காசு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சார் சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கண்கலங்குறீங்க? சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல ஒரு புது மனுஷன் ஆகணும். அதுக்காக எங்க போறது என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. கை கொடுங்க. உழைச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்புறம் எங்க போறீங்க? ஏறுங்க வண்டியில. வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? அதெல்லாம் நல்லா நடக்குது சார். ராஜா சார், இதோ வரேன் சார். ஒரு நிமிஷம். சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அப்படிங்களா? அவருக்கு எந்த வேலையுமே தெரியாது. சரி சார். நம்ம ஒரு ஷாப்ல ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்து மாசம் மாசம் கம்பெனில என்ன சம்பளம் கொடுப்பீங்களோ அதை சார் கொடுத்து. ஓகே சார். ஓகே. நம்ப முடியல. நான் தான் சார் அந்த கம்பெனிக்கு ஓனர். என்கிட்ட கிட்டத்தட்ட 50-60 ஆட்டோ ஓடுது. எம்ஏ படிச்சவன். நான் ஒன்னும் படிச்சு முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பயஞ்சிட்டு கவர்மெண்ட் வேலைக்காக அலையல. ஏன்னா படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் தான். வேலைக்காக இல்லைங்கிறது என்னுடைய பாலிசி. ஏன் சார், நான் தெரியாம தான் கேட்கிறேன். படிச்ச எல்லாருக்குமே கவர்மெண்ட்னால வேலை கொடுக்க முடியும்னு நீ நம்புறீங்களா? நான் நம்பல சார். அதனாலதான் சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு யோசனை பண்ணேன். ஒரு ஆட்டோ டிரைவரா என் கேரியரை மாத்திக்கிட்டேன். ராத்திரி பகலா நாயா பேயா உழைச்சேன் சார். இன்னைக்கு நான் ஒரு லட்சாதிபதி. அது மட்டும் இல்ல, என்கிட்ட வேலை பார்க்கிற எல்லா தொழிலாளியுமே எம்ஏ பிஏ படிச்ச பட்டதாரிங்க. அவங்க குடும்பம் எல்லாம் என்னால நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆறுதலா இருக்கு. என்ன சார் குறுகுறுன்னு பாக்குறீங்க? ஓஹோ, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாப்புக்கு ஓனரா இருக்கவே ஆட்டோ ஓட்டானேன்னு பாக்குறீங்களா? சார், செய்யும் தொழிலே தெய்வம். காலைல எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு முடிச்சு விட்டு ஆட்டோல ஏறி ஒரு சவாரியை தேடி 50 ரூபா காசு சம்பாரிச்சாதான் சார் தூக்கமே வருது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆளுகள் அந்த கொடுத்து 4 பேர்த்த மாட்டி விட்டு 2 சாப்பாடுப்பா வாங்கி கொடுத்தா தான் பொழுதே போகுது, இன்ட்ரெஸ்டா இருக்கு. சாரி சார். சார், சார் இருங்கலாம் இனிமேல் வேணாம். வா போன்னு மரியாதையா பேசணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சௌஜமா நான் வந்து மிரட்டினதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லையம்மா? பிரச்சனை இப்ப வேற ரூபத்துல வந்திருக்கு சார். இவனா பண்ணிரா. அவனோட ஆள் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லி என்ன மிரட்டிட்டு போறான் சார். யாரு? அண்ணீரோட ஆளுங்களா? அவன் சிட்டிலேயே பெரிய ரவுடிமா. என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ பேசாம வீட்டை விட்டு கொடுத்துறதா நல்லது. சார், நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா போதும். நான் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் கேளுமா. அண்ணீர் அரசியல் செல்வாக்குள்ளவன். அவனை பகைச்சுக்கிட்டா நீ தான் கஷ்டப்படுவ. சார், நீ சின்ன பொண்ணு. நான் சொல்றது கேளு. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் பன்னீர்கிட்ட பேசி கூடவோ குறைச்சோ ஏதோ ஒரு அமௌண்ட் உனக்கு வாங்கி தரேன். பேசாம ஒதுங்க. அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளவுதான் சொல்லுவேன். சார், நான் உங்களை மீடியேட்டர் வேலை பார்க்க சொல்லல. அவன் பெரிய ரவுடியா இருந்தா எனக்கு என்ன சார்? அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். உங்களால எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா? அப்புறம் உன் இஷ்டம். பன்னீரை பத்தி தெரியாம பேசுறேன். ஏய், என்ன இங்க நின்னுட்டு இருக்க? காலேஜ் போல? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நீங்க வராததான் பிரச்சனை. ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டீங்க? இது பாருங்க, எங்க அக்கா ரொம்ப நல்லவ. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நீங்க இன்னும் திருந்தாத ஆளுதானே. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவ திட்டத்தையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.
ப்ளீஸ். நான் கரெக்டா சொல்லட்டுமா? சுந்தரி, உங்களுக்கு ஏது சார் இவ்வளவு பணம்? யார்கிட்டயாவது பிக் பாக்கெட் அடிச்சீங்களா? இல்ல யாரையாவது ஏமாத்தி புடுங்குனீங்களா? இத்தனை வருஷத்துல 10 ரூபாய் உழைச்சி சம்பாதிச்சேன்னு உங்களால சொல்ல முடியுமா? திட்டலாம், என்ன நிறைய திட்டலாம். இத பத்தியா? ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சத இது காரணம் அவங்கதான். சின்ன வயசுல குழந்தைங்க எது சரி எது தப்புன்னு தெரியாம எதையாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. பெத்தவங்க இருந்தா இது சரி இது தப்புன்னு எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு தான் யாருமே இல்லையே. அதான் இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டேன். இந்த மரம் மாதிரி, செடி மாதிரி, கொடி மாதிரி. இப்பதான் என்னே நான் உணர்றேன். நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, எல்லாமே தப்பு. சுமதி, நிறைய நிறைய கத்துக்கணும் சுமதி. ஏய் 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 என்ன? ஏய் இறப்பா, மேலே ஏதோ சத்தம் கேக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பயப்பட உள்ள போ. எங்க வர? கீழே போயா போயான்றல இறங்கியா. நேத்து ராத்திரி உன் பேத்தியோட சேர்த்து ஏதோ பெருசா பேசிட்டு இருந்த. இப்ப எதுக்காக என் ரூமுக்கு வர? போ. அட உன் நல்லதுக்கு தானேப்பா சொன்னா. இத பார், இந்த நல்லது கெட்டதான் நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேணாம். போ. மேலே ஏதோ போயா. சத்தம் கேட்டுச்சே. ஓ தள்ளாதப்பா. போன்னு சொல்றல. ஏய். போயா. தாத்தா, உன் மனசுல பெரிய ரவுடிங்கிற நினைப்பு, உன் உடம்பு பூரா பொறுக்கிங்கிற ரத்தம் ஓடுது. அது சிரிஞ்சு வச்சா எடுக்க முடியும். உன்னை திருத்தவும் முடியாது, நீ உருப்படவும் மாட்டே. ஏமா அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு வா போலாம். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப கூட நான் தப்பானவன் இல்ல. சூழ்நிலைதான் காரணமா? அந்த சாக போற கிழவ நெஞ்சில கைய வச்சு தள்ளியே, அதுக்கு என்ன சூழ்நிலை காரணம்? ஒரு முட்டாள் கிட்ட பேசி என் வார்த்தையும் நேரத்தையும் வீணடிக்க விரும்பல. எந்த ஸ்டேஷன்? F2 போலீஸ் ஸ்டேஷன். அந்த வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேர்லயும் 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ண சொன்னேன் இல்ல? அதான் சார் நாட்டுல நியாயத்துக்கு மரியாதை இல்ல. இங்க பாரு தம்பி, சாருக்கு நான் அந்த இடத்த முடிச்சு கொடுத்துட்டேன். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வராம அவர் கூடயே இருந்து நீ இதை பண்ணி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே, கூடவே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பான் சார். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஹலோ சுந்தரி, வீட்டுல செங்கல் ஜல்லி எல்லாம் கொட்ட வந்திருக்காங்க. யார் அவங்க? முதலியார் ஆளுங்களா? நம்ம வீட்டுல ஏன் கூட்டுறாங்க? வீட்டை பன்னீர் வித்துட்டானா? இன்னைக்கு அந்த வீட்டுக்கு முதலியார் செங்கல் இருக்க போயிருக்காராம். இறக்க விடாம பண்ணிட்டானுங்க. உன்னை நம்பி நான் முதலியார்கிட்ட பிசினஸ் முடிச்சிட்டேன். என்ன நம்பி இருந்தாலும் பணத்தை போட்டு போயிட்டாரு. உன்னை நம்பி நான் ஏமாந்து போலாம், ஏன்னா நான் முட்டாள். ஆனா என்ன நம்பி யாரும் ஏமாந்து போக கூடாதியா? நான் பிசினஸ்ல பர்ஃபெக்டா இருக்கணும். இல்ல அது வந்து அந்த பப்ளிக். என்னடா சொல்ற? உன்னை விட என்னை விட பப்ளிக்கு பவர் அதிகம். பப்ளிக்கு ஒண்ணு சேர விடக்கூடாது. அப்படி ஒண்ணு சேர்ந்தான்னு வச்சுக்க, பட்டு எவனா ஒருத்தனை போட்டு அதோட நிறுத்திக்கணும். அதை நீ செஞ்சியா? இல்ல. பின்ன அண்ணே, முதலியார் வந்திருக்காரு. வர சொல்லு. பேசாத. வாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, சரி பண்ணிட்டேன். நீங்க வந்து 2ஆம் தேதி தைரியமா உங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். 2ஆம் தேதியாவது முடியுமா? என்ன நம்புங்க. உங்களை நம்பித்தானே பிசினஸ் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, வரேன். வாங்க. சந்தோஷம். இன்னைக்கு நைட்டு எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டு இருப்பாங்க. விழிஞ்சா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி முதலியார் வேலையை ஆரம்பிக்க போறாரு. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அந்த வீடை கிரவுண்ட் ஆக்கிடு. ஓகே? உலகம் உனக்கு சொந்தம். வண்டி வண்டி வருது.
என்ன விட்டுருக்கியா ஐயா யார் அவன்? உண்மையை சொல்லு. மூர்த்திங்கிறது யாரு? நீதான் அவனை குடி வச்சியா? பெரிய ரவுடியா? ஐயோ அவன் அப்பனா தரல அனாத பையனுங்க, சர்ச்சில் வளர்ந்தவனுங்க. இப்படித்தான் தகராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்தான். வீடு வாசல் இல்லாமல் இருந்தான். ஒரு புரோக்கருங்கிற முறையில் வீடு பார்த்து கொடுத்துருங்கய்யா. மற்றபடி ரொம்ப தங்கமான பையனுங்கய்யா. பேசக்கூடாதுங்களா? சரி ஆமாப்ளே, எங்க மாமா கூட்டிட்டு போறீங்க? மாப்பிள நீ பேசாம இரு. இனிமேல் வாடகைக்கு என்ன வீடு, சொந்த வீடே வாங்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருவா. நீ அட வாப்பா. மாப்பிள என்ன அர்த்தமுள்ள வேலை இருக்க? இது பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. ஓலையை மூங்கிலும் நம்ம தலைக்கு மேல இருந்தா தான் அது வாழ்க்கை. அது தலைக்கு வந்துச்சுன்னா பாடை ஆயிரும். அவன் என்ன சொல்றான்னு கேளு, அப்புறமா முடிவிடு. வா வந்து கேளு. ப்ளீஸ். சாப்பிட்டு ஐயோ சாரி சார், போயிடுச்சு. பன்னீர் அண்ணன் உன்னை பார்க்கணும்னாரு. அதுக்கு அர்த்தம் நாங்க பயந்துட்டோங்கிறது இல்லை. வரமாட்டேன்னு சொன்னா? எது எப்படி நடந்தாலும் மனுஷன் உயிரோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல? இது அட்வைஸா இல்ல மிரட்டலா? ஆமா, வீட்டை விட்டுடுன்னு சொல்றவனோ வீட்டை விடமாட்டேன்னு சொல்ற அந்த பொண்ணும் ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க. சொந்தம் கொண்டதுல நியாயம் இருக்கு. நடுவுல நீ யாரு? நீ அவங்க அப்பனுக்கு பிறந்தவனா? நான் இங்க சண்டை போடணும்னு வரல. நீ யார் மேல கை வச்ச தெரியுமா? ஏதோ தெரியாம நடந்து போச்சுங்க சார். தம்பி மேல. உன்னை என்ன பண்ணுவ? ஆளை வச்சு அடிக்கிறியா? நாஸ்தி ஆயிடுவோம் பாரு. சார் எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லைங்க சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இதுக்கு தான் என்ன கூட்டு வந்தியா? பேசிட்டு இருக்கும் போதே அடிச்சிட்டானா? போடு. அவன் இன்னும் சாவலையா? செத்துருப்பான்னு நினைச்சேன். செத்துட்டான்னு நினைச்சியா? நினைச்சிட்டெல்லாம் இங்க வரக்கூடாது, முடிச்சுட்டான் வரணும். பொழைக்க தரையில்லைன்னா கேளு, சொல்லி தரேன். போ. நேரில் வாங்கடா. என்ன மனுஷனா நீ? யார் எவரும் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து பொத்து பொத்து நடிச்சுக்கிட்டு இருக்க? நேரில் வந்து கிளிக்க கிளி கோவப்பட்டிருந்தா கொலையா இருக்குமா இல்லையா? பண்ணுப்பா. ஆறு ஒன்னே வா. அடையான சும்மா விளையாடு. வாயிலே பேசுறதுக்கு ஊர்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? வா போலாம். எங்க? அட சவாரி போற கஷ்டமா எங்க போலாம்? அறிவில டீ சாப்பிட வந்து போய். அட அங்க போய் சாப்பிடல வா. எப்பா இவன் கணக்குல எழுதிப்பா. மீட்டிங் பண்ண 5 ரூபா தரேன். வாடா. ஏய் அவங்க கணக்குல எழுதிப்பா. அண்ணே ஏலே பிரேக்கர்ரா. ஏப்பா சிக்னல் தாண்டி வண்டி நிறுத்துறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு அறிவு என்ன பண்ண? பிரேக் இருக்கணும்ல. ஆமா, வண்டியில எதுவுமே இருக்காது. ஆனா மீட்டருக்கு மேல 7 கூட 8 கூட உயிர் எடுப்பீங்க. நக்கலா? ரொம்ப கிளாமர் ஆயிட்டேப்பா. எப்படி? இங்கே வந்து ட்ரெஸ் மாத்திடுதா? எப்படி? பொட்டி கொண்டு வந்திருக்கீல? பெட்டியா? எங்க? ஆஹா, காலையில ஏறின போய் வெடிகுண்டை வச்சுட்டு போயிட்டான் போல் இருக்கேன். ஐயோ வெடிகுண்டு! ஏய் வெடிகுண்டா எங்க மட்டும் இருக்கீமா? ஏய் நில்லுடா. அட நில்லுடா. ஓடுங்கய்யா. ஏய் நில்லுடா. இங்க பொட்டியோ அலையறானே தானே. யோ, யோ பொட்டியை கீழ போட்டாரியா? செத்தா முதல்ல நம்ம 2 பேரும் தான் சாவோம். ஏய் யோ அப்படியே அச்சியாம நில்லியா? கீழ போட்டானே. அடாடா. ஐயா அப்படியே. கையில வச்சிரியா? போய் சொல்லு.
என்ன வெடிக்கல ஒரு வயலும் சாகல ஏன்னா இப்ப எதுக்கு நான் குப்பரப்படுத்த நீ டேய் நீ எல்லாம் தர டிக்கெட்ல தமிழ் படம் பாக்குறவங்க நான் எல்லாம் பெஞ்ச் டிக்கெட்ல இங்கிலீஷ் படம் பாக்குறேன். இங்கிலீஷ் படம் பார்த்தா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் குண்டு வெடிச்சவன குப்பர் படுத்துவாங்க. குப்பரப்படுத்த வெடிக்காதா இப்ப குப்பர் படுத்துமா வெடிச்சதா? ஆமா, வெடிக்கல. இனிமேல் எங்காவது குண்டு வெடிச்சதுன்னா குப்பர் படுத்துக்க. அப்படியா? தார் ரோட்னா சூடு சமாளிச்சுக்க. என்ன பொட்டி திறந்திருக்கனா? பொட்டி திறந்திருக்கேன். ஐயோ பாத்துடா. இரு கடனை வந்துற. அடச்சே கெடியாராம் இதான் கத்துச்சா. அண்ணே போலாம் போலாம் 50 ரூபா கட்டு. நான் அப்பயே சொல்லல வெடிகுண்டு இல்ல கேட்டியா? அறிவே இல்ல உனக்கு. ஏய் எங்க வர்ற? Yeah, sure. ஏய் சட்டையை தானே எடுத்துட்டு வரேன், அதையும் மறைச்சு கொண்டார. இது யாருக்கு? நீங்க ஒண்ணும் எந்திரிக்க வேண்டாம், இது எனக்கு தானே. உனக்கு இல்ல கூடாத. பின்ன யாருக்கு? குடுன்னு சொல்றல. யாருக்குன்னு சொன்னதான் நான் கொடுப்பேன். என்னோட காதலிக்கு. சார் லவ் எல்லாம் பண்றீங்களா? யார் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்ல முடியாது குடுன்றல. நீங்க சொல்லாட்டி நான் கண்டுபிடிச்சிடுவேன். உன்னால முடியாது. ஏன்? அவ என் மனசுக்குள்ள இருக்கா. அதையும் தான் பார்க்கலாமே. ஊரெல்லாம் மாமா நில்லு மாமா, ஏன் மாமா ஓடுற? நான் சொல்றேன். என்ன சாடிக்கலாம் பாக்குறியா? உன்னை பார்த்தாலே எவன பாக்குற மாதிரி இருக்கு. மரியாதை வெளிய விடு. இல்ல மாமா, நான் என்னடா மாமா உனக்கு என்ன பொண்ணா கொடுத்தேன்? மாமா நான் சொல்றது கேளு. மாமா தள்ள. நான் சொல்றது கேளு. டேய் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விடுடா. கட்டியால இடிச்சிட்டல, அதான் கைப்பட்டதும் வலிக்குது. அன்னைக்கு பூட்டால அந்த பொண்ணு மண்டையில அடிச்சியே, அன்னைக்கே அட்டவுண்ட் பண்ண சொல்லி உன்னை உள்ள வச்சிருக்கணும். வச்சிருந்தா இன்னைக்கு பன்னீர் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ சந்தோஷமா ஜெயில இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். இல்ல மாமா, இனிமே நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். வெளியவே இருக்கணும். சூரிய உதிக்கிறதுல இருந்து மறையிற வரைக்கும் தினம் பார்க்கணும். இப்பெல்லாம் எனக்கு நிறைய வாழணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஒரு பொண்ணுக்கு புருஷனா, குழந்தைங்களுக்கு அப்பாவா, நிறைய ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு மாமா. வாழணுங்கிறதுல நீ தெளிவா இருக்க. ஆனா நீ வீட்டை காலி பண்ணலினா உன்னை க்ளோஸ் பண்றதுல பன்னீர் தெளிவா இருக்கான். அப்புறம் ஏன் அவளை வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிற? முரடனா இருந்தவனே அந்த பூந்தோட்டம் தான் மாமா மனுஷனாக்கிச்சு. நானும் அந்த பூந்தோட்டத்துல ஒரு பூவாகணும் மாமா. ஓ லவ்ஸா? யார் சொல்லுப்பா, சொல்லு. சுந்தரி. சுந்தரியா? மாப்ள மாமா என்னன்னு சொல்லு. சரி யோ மாமா. ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க? மாப்ள சொல்லிட்டு தெரியும். யோ சுந்தரி எங்க, நீ எங்க? அவ கால் தூசு நீ சமமாவியா? அவளை லவ் பண்ண உனக்கு என்னையா தகுதி இருக்கு? சொல்லு மாப்ள. கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு என்னால ஒரு வேளை சோறு போட முடியும். மாப்ள என்ன தயவு செய்து மன்னிச்சு மாப்ள. இது போதும் மாப்ள. இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். நீ காதல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே ஜெயிச்சு. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? நான் வரும்போது ஃபிளைட் டிக்கெட்ல எதுவும் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே? சுரேஷ்
பெல் அடிச்சிருச்சு. எக்ஸாம் போல. அப்பா, நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கணும்ப்பா. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, அவனை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. கமான், பரீட்சை நல்லா எழுது. கவலைப்படாத. ஆல் தி பெஸ்ட். எங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? தேங்க்ஸ். எக்ஸாம் முடிய நேரம். அவங்க இங்க இருக்க கூடாது. அவங்கள அப்படியே அனுப்பி. எத்தனை தடவை சொல்றது, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதே தாண்டா நானும் சொல்றேன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன மிரட்டையா? அப்படியே நில்லு. உங்ககிட்ட எவ்வளவு ஜாமான் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு இங்கே இருக்கு. தேவையில்லாம எவனாச்சும் களத்துல இறங்குனீங்க, நாங்களே இறங்குவோம். ஜாக்கிரதை. ஏப்பா மூர்த்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பரவாயில்ல, நீ என்ன பேச நினைக்கிறியோ அதை தாராளமா அந்த ஆள்கிட்ட பேசு. எவன் தலையிடுறான் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் உன் பையனை பார்க்காம போக மாட்டேன். தம்பி, அவனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போறேன். தயவு செஞ்சு உயிரோடு விட்டுடுங்க தம்பி. யோ போதும், என் நடிக்காத. ஓஹோ, அந்த தட்டுக்கட்ட குடும்பத்துக்கு நீ வக்காலத்தா? வேணாம்டா. என்னையா சொன்ன? தட்டுக்கிட்ட குடும்பமா? எதியா தட்டுக்கிட்ட குடும்பம்? வார்த்தை நான் சொல்றேன் கேளு. உனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, உங்க அப்பன் தான். உன் காதலை பிரிக்கிறதுக்காக ரவுடிகள் காசு கொடுத்து அடிக்க வச்சது யாருன்னு தெரியுமா? உன்னை பெத்தவன். தம்பி, எவ்வளவு பணம் வேணா வாங்கிக்கப்பா, ஆனா இப்படி போய் சொல்லி என் புள்ளை என்கிட்ட பிரிச்சிடாதப்பா. எதையா போய் என் பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவனை என்னால கண்டிக்க முடியல அப்படின்னு நீ என்னட்ட பணத்தை கொடுத்து என் பையனை மிரட்டு, முடிஞ்சா கைய கால ஒடின்னு சொன்னியே, அது பொய்யா? சொல்லியா? யாயா முடிக்கிறா? இத பார் தம்பி, இப்ப பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீ காதலிச்ச பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு வாழ்க்கை வேணும். என்ன சொல்ற? என் பையனுக்கு தான் கர்ப்பமானங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. நான் எப்பவுமே உங்களை எங்க அப்பாவை பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டை தான் பார்த்திருக்கேன். நான் காதலிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது நேரடியாக என்கிட்டயே சொல்லிக்கலாம் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு கீழ்த்தனமா மூணாந்தரமா என்னையே தடன் பண்ணிருக்கீங்களே. இல்ல, அந்த ஃபேமிலி வந்து நான் அந்த ஃபேமிலியை காதலிக்கல, சுமதியை தான் காதலிச்சிருக்கேன். ஆக என்னை விட அந்த பொண்ணு உனக்கு பெருசா போயிட்டாளா? இன்னும் கூட உங்களுக்கு புரியல? வாங்க போலாம். போதுமா? வாங்க. என்னை மீறி நீ போன, என் சொத்து ஒரு பைசா கிடையாது. அப்பங்காச உட்காந்து சாப்பிடுறது அவமானமா நினைக்கிற காலம் அது. போயா யோ, 100 ரூபாய் கடன் கேட்டா எதுக்கு ஆட்டோ ஓடுற? வண்டியில ஏத்துனது தப்பு. இறங்க அம்மா, நீங்க இறங்க இறங்க இறங்க. ஏய் இறங்க. போ 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 போய். என்னண்ணே கூட்டாங்க? வழிவிடே, புரோக்கர் சார் வர்றார், வழிவிடே. சீ, சூட்கேஸ். ஏயா, என்னையா சூட்கேஸை மத்தியில வச்சுக்கிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கிறீங்க? என்ன இருக்கு அதுல? அந்த சூட்கேஸ்ல பாம் இருக்குதான். பாம் இருக்கா? ஓடியா. பாம் இருக்கு. அடச்சே கை விடா. என்ன? பஸ் ஸ்டாண்ட்ல பாம் இருக்கு, ஜனங்களே பயந்து போய் நிக்குது, நீ பாட்டுக்கு ஏறிட்டு போற. இங்க பாரு, இதுல சத்தியமா பாம் இருக்காதுண்ணே. இருக்கும்பா, நாசமா போனவனுங்க. பாம் வைக்கிறவனுக்கு எவனாவது வில்லங்கமான வீட்டுல வைக்க வேண்டியதானே? ஜனங்க சார் ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறானுங்க பாருங்க. சரி, அது அவங்க பொழப்பு. இந்த பாரு, அன்னைக்கு சூட்கேஸை பார்த்தோமா, அதுல என்ன இருக்குன்னு சொன்னேன்? பாம் இருக்குன்னு சொன்னா அழுக்கு ஜட்டி நின்றது. அதுல பணம் இருந்தா இல்லையா? அந்த மாதிரி இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கான்னு என்ன நிச்சயம்? 5 லட்சமா? இல்லையா? என்னண்ணே உனக்கு தெரியாத வித்தையா? காக்கா கொடுக்குற கல்ல கொண்டு எரிஞ்சா கழுத பறந்து ஓடுது. கரெக்ட் கரெக்ட். யோ, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்னுடைய கணிப்புப்படி இந்த பொட்டியில எப்படி இருந்தாலும் ஒரு 15 கிலோ பாம் இருக்கும். 1 கிலோ பாம் படிச்சதுன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னா 15 × 3 45 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்க என்னடானா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஏதோ பாம்பாட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே. இது வரைக்கும் என்ன தெரியுமா? பொன்னுச்சாமி கறிக்கடையில கொத்துக்கறி போட்ட மாதிரி 1000 கோலா உள்ள தானே நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? ஏயா நல்லா இருக்குன்னு சொல்றேன், நல்லா நிக்கிறீங்களா? ஓடுங்க ஓடுங்க.
சூட்கேஸ் நமக்கு தான். வாணே வேற எடுத்துட்டு போயிடறான். வா 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 வாணே கண்ணை முடிக்க வாணே சும்மா வாணே. வா 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 தைரியமா வா. உன்னை கட்டியில குறுக்கல நான் பண்ற பாடு. வா 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 கண்ணை முடிக்க. எடுக்கட்டுமா? அப்படிதான். படிக்கலையா? நான் சொல்லல வெடிக்காதுன்னு. மாமா இல்ல ஆட்டோ என்ன அந்த மட்டும் போறா? யோ சூப்பர் கேட்ச். ஏன் பக்கத்துக்கு இருந்தா? அட இதே பொட்டி இருக்குல்ல, ஒரு நல்ல வீட்டு புரோகிராம் பார்க்கணும். நீங்க புரோக்கர் தானே? டேய் நான் வீடு வாங்க போறேன்டா. பணம் இல்லைங்கள, அப்ப எனக்கு நீ வந்து வாசல்ல போடுற, நான் வாங்க போற வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். அப்படியா? தேங்க்யூ ராஜா ராஜாதி ராஜனிதர் ராஜா. அண்ணா இங்க யாருமே வீட்டுல போய் இல்ல. பார்க்கலாம். இப்ப தரனே வீட்டுல போய் பாத்துக்கலாம்டா, வண்டி ஏற. உள்ள என்ன இருக்குன்னு உடனே தெரிஞ்சாங்க. ரோட்ல இருக்கா, வீட்டுல போய் பாத்துக்கலாம்ங்கற. என்ன நம்ப முடியாது. அன்னைக்கு அந்த பணத்துக்கு அந்த ஓட்டம் ஒண்ண. இப்ப சூட்கேஸ்ல விடுவியா? தர தரையா? மம்மி டாடி ரிலேட்டிவ்ஸ், ஐயோ பொண்ணுச்சாமி கொத்துக்கு ஆசைப்பட்டு 2 பேரும் தந்தூரி சிக்கன் ஐட்டமேடா. அப்பவே சொன்னதுல பாம் இருக்கும்னு. பாவி நீ இன்னும் உயிரோடவா இருக்க? க்ளோஸ் ஆயிடும்னு பாத்தியா? ஆகவே மாட்டேன். ஆமா இங்க என்ன நடந்துச்சு? உங்க அக்காளுக்கு கல்யாணம். அக்காளுக்கு கல்யாணமா? ஏன கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ற, ஒரே கருகல் வாடையா இருக்கு. ஐயரு ஓம வளர்க்குறேன்னு பந்தல பந்தலு இந்த நக்கெல்லாம் பண்ணாதானே. நான் தான் முதல்ல சொன்னனே பாம் இருக்கு பாம் இருக்கு பாம் இருக்குன்னு படிச்சு படிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் யார் சொன்ன என்னடா? ஐயோ ஓடாத ஓடாத. போனா தொடப்பு கட்டிக்கு பட்டு கொஞ்சமா என்னது பேசுறாங்க, நீ பேசு. ஹலோ யாரு வேணுங்க? எது கிளவி தீ குளிச்சிருச்சு, ஆட்டோ வேணுமா? அறிவு கெட்ட நாயே, அதே தாண்டா இங்க நடந்திருக்கு. முடிஞ்சா அவசர உதவிக்கு நீ 2 ஆட்டோவை அனுப்பு. போன வைடா என் டுபுக்கு. எருமை. ஹலோ பிரதர். ஐயோ ஐயோ பிள்ளை மாதிரி வளர்த்த ஆட்டோ ஏறிது. ஐயோ 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 ஐயோ. நெருப்பு கண்ணே, நெருப்பு நெருப்பா? நெருப்பு கேட்கிற இடமாடா இது? நெருப்பு எங்க வந்து கேக்குறா பாரியா? நெருப்பு கேக்குறாயா? நெருப்பு என்ன ஏன் சீட்ல தனியா போகுது? ஆஹா மிச்சம் இது இருக்கா?